என்னை அப்படியே குண்டு கட்டா அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும், தூக்கிட்டு என்னை வந்து வெளியில் விடக்கூடாது. அவர் கையது. அந்த காலத்தில் என்டிஆர் சார் கூட நடிக்க போனால் அடித்தார்னா 10 நாளைக்கு பல் வலிக்குமா, நிஜமாவே அடிப்பாராம். அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆந்திராக்கு. அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கண்ணி போயிடுச்சுங்க. எனக்கு வலி தாங்கல, இப்படித்தான் நடந்துட்டு இருந்தேன், கையை தூக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோன்னு கொட்டி கட்டோன்னு கட்டி பிடிச்சார். நல்ல காலம் இது. நான் அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலையா? ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே நான் அல்லாளப்பட்டேன். நீங்க பத்திரம் தானம்மா? ஆனா இவர் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆர்ட் ஹீரோ. அவர் ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸ்ருதி எங்க? ஸ்ருதி நோட் த பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி. பட் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா செட்டுக்கு உள்ளே உட்காந்துருப்பாரு. என்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இந்த ஆள் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். அது பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் போய் சொல்லுவார், மாஸ்டர் ஷாட் எடுக்கிற போது நம்ம வாயே திறக்க முடியாது, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு போனதுக்கு சொல்லிட்டார், நம்ம எதாவது சொல்லணுன்ட்டு போய் டைரக்டர் 1 more, ஏன்னா இவர் தான் 10-15 டேக் எடுப்பார். இன்னும் 1 more கேட்டால் சார் நல்லா இருந்துச்சு சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியவர். எல்லாருக்கும் அந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். 7ஆம் தேதி இவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுரேஷ் சார் வணக்கம் சார். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப உங்கள் படங்கள்லாம் நான் ஃபேன் சார். நானும் யூத்து தான் சார். நான் இவரை மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா, இளையராஜா சார் பேரை சொன்னால் ப்ரப்போசலுக்கு வயசு காமிச்சிடும்ட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்கிற மாதிரி தான் ஆள் இல்லை. நான் யுவன் சங்கர் ராஜா குழந்தைய தான் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரியா? எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Hats off to you, director sir, for all the hard work. Definitely and the hard work pay ஆகும். And உங்களுக்கு உறுதுணையா இந்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இப்பவே அட்வான்ஸா நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. லவ் யூ. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்ததா நம்ம இப்போ தேட்டர்கள் ரிலீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான பிஸ்னஸ் இந்த படத்தில் முடிஞ்சதுக்கு காரணமாக இருந்த 2 பேர், அந்த பில்லர்ஸ் பிஹைண்ட் த பிஸ்னஸ், அவங்கள கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்த அந்த அருமையான 2 பாடலும் சேர்த்து இன்னும் நிறைய சர்ப்ரைஸான ட்ராக்ஸும் இருக்குது ஸ்வீட் ஹார்ட்டில். இது எல்லாத்தையும் வைப் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய மியூசிக் ரைட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர் அவர்களையும் மேடைக்கு வைக்கிறேன். ப்ளீஸ். இது யுவன் படம். ஏறத்தாழ 28 வருஷமா ஃப்ரெண்டு இவன். சின்னதுலேருந்து நானும் இவனை சுற்றுறோம். இவனுடைய எவ்வளவோ நல்லது கெட்டதுகளில் நான் பங்கெடுத்திருந்திருக்கேன். இவன் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மிகச்சிறந்த இசையமைப்பாளரா தெரியல, மிகச்சிறந்த மனிதரா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இவன் வந்து பெஸ்ட். அப்படி ஒரு ஹார்ட். அது வந்து ரொம்ப நெருங்கி பழகிறது தெரியும். இசையமைப்பாளர்கள் நிறைய வருவாங்க போவாங்க, படம் பண்ணுவாங்க, இருப்பாங்க. இவன் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயினாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், இவன் வந்து மிக 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 தூய உள்ளம் படைத்த ஒரு மனிதர். எல்லா இளைஞர்கள் புதுசாக யார் வந்தாலும் சப்போர்ட். நான் பேர் சொல்ல விரும்பல, இவனுக்கு தெரியும். ஒரு இப்போ லீடிங்காக இருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கிற ஒரு ஹீரோ, அவர் என்கிட்ட படம் பண்ணணும்னு ஒரு மூலமாக பேசினார். இவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் தான் வந்து பேசினேன். இவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இன்னைக்கு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து ரியோ வந்து ஆரம்பத்தில் படம் பண்ணலான்னு நான் ரியோ பிகினிங் போதே நான் ரியோவிட்ட பேசினேன். ஏன்னா ரொம்ப அவர் நல்லா வருவார்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. நான் அப்போவே அவர்கிட்ட பேசினேன். ஏதோ சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை. இந்த படம் இவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நேற்றுக்கு வினோத் கூப்பிட்டு, இல்லை நாளைக்கு வந்துருங்க காலையில் அப்படின்னு சொன்னதும், சரி டைட்டில் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட்னு சொன்னார். என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் இவன், அதனால் இது கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவுக்கு வந்து கலந்துட்டுருக்கேன்.
அந்த படத்துடைய வெற்றி கன்ஃபார்மாக இப்போவே எல்லாரும் பேசும்போது தெரியுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். யுவன் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் உள்ள வேறையை வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். யுவன் சாரோடைய ஃபேன் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு தான் வந்து நான் வளர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ப்ரொடக்ஷனில் பிங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், பிங்க் மியூசிக்கை நம்பி நீங்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை கொடுத்ததுக்கு. அண்ட் Rio, I think this is our second collaboration after Joe. I've seen the film. Such a beautiful, feel-good, romantic film. Entire team oda na paathen. So eagerly waiting. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தில் சார் வந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி சந்தோஷ் ஸ்வீட் ஆர்ட் எப்படி இருக்குது சந்தோஷ் அப்படின்னு கேட்டார். நீங்களா பார்த்துட்டீங்களா அப்படின்னாரு. சும்மா அவர் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறாரு நம்மக்கிட்ட. நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. February month வந்து ரிலீஸ் பிளான் பண்ணுறதா வந்து சொன்னார். பார்த்துக்கோங்க சார், அது வந்து நிறைய படங்கள் இருக்குது, அது உங்களுடைய பேண்ட்வித் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள், பட் எப்போ பண்ணாலும் இந்த படம் டெஃபினட்டாக நல்லா போகும் சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் கொலாபரேட் பண்ண டைரக்டர், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்பமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆல்பமை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில். அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த ஆல்பமில். அது வந்து சொல்லலாமா சார்? ஆனாவா டைரக்டர் சொல்லலாமா? ஓகே. ஸோ 2012 வந்து யுவன் சார் வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று, ஒரே சாரி ஓகே 2012 வந்து யுவன் சார் வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணார், யுவன் லைவ் அண்ட் கான்சர்ட் சொல்லி. அந்த கான்சர்ட்காக வந்து ஒரு சாங் ஒன்று, ஐ பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று. அந்த சாங் வந்து யுவன் வெறியர்கள் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த சாங் வந்து அஃபிஷியலாக வந்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது கான்சர்ட்காக பண்ணது. ஸோ அந்த சாங் இந்த படத்தில் ஃபியூச்சர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சாங் வந்து ரீவிசிட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ, ஹாய். ஹலோ, பேசு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஆர்ட் இஸ் அ க்ளோஸ் டு மை ஹார்ட் because it is my first debut movie, and thank you Sunith uncle and Deepuwa choose பண்ணதுக்கு, and Rivaraj uncle, Gopika Chechi and Suresh Tata. I'm so happy acted with you, and மறந்தாலும் கியூட்டா சிரிப்பு போட்டாங்க. சூப்பர். ரித்து, எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்? எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு சுனித் அங்கிள் சொல்லலாம்ல? டீம்ல எல்லாரும் சேஃபா பாத்துக்கிறதுக்கு and ஸ்பாட்ல வந்து என்ன என்டர்டெயின் பண்றதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணீங்களா? அவங்க நிறைய எங்களை பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு இதுல? ஸ்வீட் ஆர்ட் யாரு உங்களுக்கு இந்த க்ரூல? ஒருத்தர் தான் சொல்லணும். கோபிகா சேச்சி. ஓ, ஏன் நிறைய சாக்லேட் கொடுப்பாங்களா? அப்படியே உண்டு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நான் வந்து பாதியில சொல்லலாம்னு விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ, நீங்க வரீங்களா சார்? மேல வரீங்களா? கேமராமேன் 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. அதுல உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா சார்? இல்ல, அதுல ஒத்த நான். ஓகே. வேற ஏதாவது இருக்கா? படத்துல பேசின டயலாக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே.
இல்லையா? ஒரு டைலாக் கூட உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி தந்தவங்க பேசுவாங்களா டைரக்டர்? இல்லை. ட்ரெய்லர்லேயே இருந்துச்சே. சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ குட்டி. லவ் யூ. இன்னும் நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ். என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடவுளுக்காக நாம் கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவர் ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷனில் இருந்த டைம்லேயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து, பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தெல்லாம் கால் வந்திருக்கும். ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததான் நம்ம இதை தான் பண்ணுறோம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹி செட் ஹீஸ் another brother to me. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி ஒரு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக வைக்காமல் இல்லை, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸாக இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளமில் இஸ் அ ரைட்டர் டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் ஷூட்டில் இருக்கனால அவரால் வர முடியல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ரெஞ்சி சார். அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரித்து, மைத்லி மேம், கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் துளசி மேம், வுட் லைக் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் மை டெக்னீஷியன்ஸ், சினிமோட்டோகிராஃபர் பாலாஜி சார். இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே 1லேருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 34 நாளில் முடித்தோம். இந்த ஸோ இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிச்சவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்டில் கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணுனாலும் டேரெக்டாக நான் சார்கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரலை சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் வந்து ஹிஸ் அ பிரதர். அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவாக லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நிஜமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தபோது அவர்கிட்ட இதை சீரியஸாக பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்டபோது, இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு. அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ,
And Soundaholics, thank you so much. It's a pleasure working with you. And posters பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரெக்கக்னிஷன் படத்துக்கும் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்டில் இருக்காரு, இன்னைக்கு அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுடு நேர்மை ஒன்றில் ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துலேருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் yeah, so my AD team, my boys, ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்ணுறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து எந்த சம்பளமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணாங்க ப்ரொடக்ஷனில். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் என்னை மட்டுமே நம்பி இது என்னைக்கா இருந்தாலும் படமாக வரும்னு சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இபி பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார். ஆக்சுவலி இந்த போஸ்டரோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்கள் படத்தோட போஸ்டர் தான் சார். தேங்க்யூ சார். இளன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்தை வந்து முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும்போது ஒரு ஷோ போட்டோம். அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சார் என்னை நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு. அண்ட் யுவன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றதை தாண்டி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார். எனக்காவது ஒரு நாள் அவரை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்பில் UN 25 பண்ணும்போது சாருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்தில் உட்காந்து கீழே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்தது நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டேரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் வெரி மச் ட்ரூ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா, நீங்கள் தான் சார் தலை கேப்டன் கூல். சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே சாரால் தான் நடந்தது. கம்போசிங்க்கு சார் என்ன துபாய், உங்களுக்குமா? அப்படியா? நான் துபாய். சார் வந்து துபாய் கூட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர், அது சர்ப்ரைஸா அப்படின்னா இல்லை ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது. சார் அது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். அது வந்து கருத்தூசி போடாமல் ஜாலியாக சொல்லணும், ஹீரோக்கும் புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது. அதை ஏற்றுட்டு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார் அகெயின் சார் இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட்டாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்வீட் ஹார்ட், என்னோட ஒய்ஃப். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ, அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இருந்திருக்கணும். அவர் நான் சொன்னேன் இல்லையா 1.5 வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷிப்பும் விற்கிடுவாங்க. நம்ம டேரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணுங்கள்,
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டு என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட டைரக்டர். வந்துடலாம் ப்ளீஸ். 2-3 தடவை கூப்பிட்டப்பா. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. வந்திருக்க ப்ரெஸ், வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சுனித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், பேசணும். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு. அந்த நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதர் இவர். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் சொன்னார். ஒரு நாள் காரில் போகிறப்ப அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப சிரிச்சோம். ஒரு 3 பேர் கேட்டிருந்தோம், அவ்வளோ சிரித்தோம். சுனத் இம்மீடியட்டாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, சுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன சுனத் பண்ணிட முடியுமானா பண்ணலாம் ப்ரோ, வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்கிற டீமு, இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சுனித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சுனித். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்லேருந்து உங்களோட சென்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக வரும். அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடச்சிது சார். யுவன் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அண்டு என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ ரியோ பிரதர், டாக்ஸாக கேள்விப்பட்டு இருக்கேன். ஸ்வீட் ஹார்ட் சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்கே படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ எனக்கு போட்டு காட்ட போறீங்கன்னு நான் விரதம் கேட்கணுமா? அவருக்கே என்ன காட்டலையாம்பா? நீங்களே இருப்பாங்க பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்க வரும்ல. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு ரவுண்ட் இருக்கா? ரவுண்டில் முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ சிஜி டீம் அசோக் சார் அண்ட் அனிஷ் பிரதோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். ஒரு 2 minutes என்னோட டீமை மட்டும் நான் கூப்பிட்டு தாராளம். ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் கொஞ்சம் வாங்கப்பா. வாங்க. டான்ஸ்லாம் ஆடப்போறாப்லன்னு நினைக்கிறேன். தம்பி, படத்தோட காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி. இந்த படத்தில் ரியோனாவோட லுக்ஸும் சரி, எல்லாரோட லுக்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். சுனித், அவங்க எல்லாரோட பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க படம் பண்ணும்போது இங்கே உங்கள் பேர் சொல்லுவாங்க. ரிட்டன் கிஃப்ட். ஸோ சிவானா, நிறைய தடைகளை தாண்டி சிவன் நின்றுட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். ஒரு ஃபோட்டோ மூமெண்ட். சிவானா. ஸோ சிவானாக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம். சிவானா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சிவானா இந்த படத்தில் என்னோட மென்டர், கதையில் எனக்கு சஜஷன் கொடுத்ததுலேருந்து சிவானாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ண்ணா. கோ டைரக்டராக எனக்கு ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் நான் டீம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது மதி, முனிஷ், ஜெகன், அரவிந்த், சரவணா அண்ட் ஸ்வாகத், ஜாவித், கார்த்தி அண்ணா, விக்கி, சந்துரு. இவங்க எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நடுவில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துருங்க. படா சூப்பர். அற்புதமான எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியுது. எனக்கு 11 ஆடியோ இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.